ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம். குருவாரம் குரு சிந்தனை. ஆனந்தாசிரமத்தின் சத்குருவான பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்கள், பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்கள், பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் ஆசியுடன் இந்த வார பதிவை கேட்டு மகிழ்வோம். பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களுடைய சுவாமி சச்சிதானந்தா என்ற நூலிலிருந்து சில பதிவுகளை கேட்டு மகிழ்வோம். புத்தகம் பற்றிய சிறிய முன்னுரை. பரம்பூஜ்ய பப்பா அன்பார்ந்த மாதாஜியின் புனித திருவடிகளுக்கு சுவாமிஜியை கொண்டு சேர்த்தது எது? ஆசிரமத்தை விட்டு எங்கும் போகாமல் நிரந்தரமாக தங்கி இந்த மகாத்மாக்களுக்கு சேவை செய்ய எது சுவாமிஜியை தூண்டியது? ஆசிரமத்திற்கு முழு ஈடுபாடுடன் கூடிய சேவை புரிய அவரை மேற்கொள்ள தூண்டியது எது என்பது பற்றி இந்நூலிலிருந்து அறிந்து கொள்ளலாம். சுவாமி சச்சிதானந்தாவின் அக வாழ்க்கை புற வாழ்க்கை இரண்டையும் இந்நூலில் சுருக்கமாகவும் தெளிவாகவும் விளக்கப்பட்டுள்ளது. சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக குருவை நாடுதல் ஆன்மீக அருள் தாகம். 1951 ஜனவரி மாதம் ஒரு இரவு சுவாமிஜி சிறிதும் கண்ணயரவில்லை. அவர் இடைவிடாது ராமநாமத்தை உச்சரித்து வந்தார். இரவு முழுவதும் பூஜ்ய பப்பா மாதாஜி இவர்களின் தெய்வீக சாநித்தியத்தை அவர் தெளிவாக உணர்ந்தார். இவ்வனுபவம் அவரை பெரிதும் பிரமிப்படைய செய்தது. அவர்களின் சாநித்தியம் இத்துணை தெளிவாக உணரப்பட்டதன் உட்பொருள் அவருக்கு விளங்கவில்லை. 4 நாட்களுக்கு பின் பூஜ்ய பப்பாவிடமிருந்து சுவாமிஜிக்கு கடிதம் வந்தது. சுவாமிஜிக்கு அந்த தெய்வீக அனுபவம் ஏற்பட்ட நாளில்தான் பப்பா அந்த கடிதத்தை எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் கண்ட வாசகம்: பப்பாவும் மாதாஜியும் சுற்றுப்பிரயாணம் புறப்படுகிறோம். உன்னை தவிர இந்த பிரயாணத்தில் வேறு யாரையும் நாங்கள் சேர்த்து கொள்ளவில்லை. உனக்கு விருப்பம் இருந்தால் நீ வந்து எங்களுடன் சேர்ந்து கொள்ளலாம். அது ஒரு நெகிழ்விக்கும் கடிதம். பப்பாவும் மாதாஜியும் தன்னை பற்றி தீவிரமாக சிந்தித்திருக்க வேண்டும் என அவருக்கு தோன்றியது. பப்பாவுக்கு ஒரு தந்தி மூலம் தான் அவர்களுடன் பெங்களூரில் வந்து சேர்ந்து கொள்வதாக சுவாமிஜி தகவல் அனுப்பினார். அவ்வாறே பெங்களூரில் திரு சாரங்கபாணி முதலியார் இல்லத்தில் அவர்களுடன் சேர்ந்து கொண்டார். சுற்றுப்பிரயாணத்தின் போது பல ஊர்களுக்கு சென்று ஏப்ரல் மாத துவக்கத்தில் அவர்கள் ஆசிரம் திரும்பினர். மீண்டும் ரிஷிகேஷம் சென்று சுவாமிஜி தன்னுடைய சாதனையை தொடர விரும்புவதாக பப்பாவிடம் தெரிவித்தார். பப்பா ஒப்புக்கொள்ளவே தன் காரியதரிசி வேலையை தனக்கு பதில் பப்பாவுக்கு செவ்வனே செய்ய வேறு தகுந்த நபரை நியமித்துக் கொள்ளுமாறு பப்பாவை கேட்டுக்கொண்டார். பப்பாவின் பக்தரான டி. நாகேஷ்ராவ் அரபு வளைகுடா பிரதேசத்திலிருந்து திரும்பியுள்ள தன் சகோதரர் பப்பாவுக்கு சேவை செய்யும் சந்தர்ப்பத்தை ஆவலுடன் எதிர்நோக்கி காத்திருப்பதாக கூறினார். ஆகவே திரு நாகேஸ்வரராவின் சகோதரரான ஸ்ரீ காந்த்ராவ் என்பவரை தன் காரியதரிசியாக ஏற்க பப்பா தீர்மானித்தார். பப்பா எதிர்பார்க்கும் தரமான ஆன்மீக சேவை புரிய தனக்கு இன்னும் போதிய ஆன்ம பலம் கூடி வரவில்லை என்று கருதிய சுவாமிஜி ரிஷிகேஷம் திரும்பி ராமநாம ஜபத்தில் மேலும் தீவிரமாக ஈடுபட எண்ணினார். இமயமலைக்கு சென்று அங்கே பனிப்படர்ந்த சிகரத்தினுடைய தவம் செய்ய விரும்பினார். உலகின் மிக உயரமான மலை அவரை பெரிதும் ஈர்த்தது. அந்த உயர்ந்த மலையின் அழைப்பை தவிர்க்க முடியவில்லை. பூஜ்ய மாதாஜியோ சுவாமிஜி ரிஷிகேசம் செல்வதை விரும்பவில்லை. பப்பாவுக்கு சேவை செய்வதன் மூலமே அவருக்கு எல்லாம் கிடைக்கும் என்று அவர் கூறினார். பப்பாவின் நிஜ ஸ்வரூபத்தை சுவாமிஜி புரிந்து கொண்டால் அவர் வேறு எங்கும் செல்ல வேண்டியதில்லை என்றும் பப்பாவுக்கு செய்யும் தொண்டே அவருக்கு ஆத்மானூபதி அளித்துவிடும் என்றும் மாதாஜி கூறினார். மாதாஜியின் நோக்கு சரியே என புரிந்து கொண்ட சுவாமிஜிக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஸ்ரீ நாகேஷ்ராவின் சகோதரர் ஸ்ரீ காந்த்ராவ் வரவே பப்பா அவருடைய சேவையை பயன்படுத்தி கொண்டார். பப்பாவுக்கு அவரை மிகவும் பிடித்து போகவே சுவாமிஜி விரும்பினால் ரிஷிகேசத்திற்கு புறப்பட்டு செல்லலாம் என்று அனுமதி தந்தார். சுவாமிஜியும் புறப்பட தயாரானார். அவர் புறப்படும் தருணத்தில் ஸ்ரீகாந்த்ராவுக்கு ஒரு தந்தி வந்தது. அதில் அம்மா உடல் கவலைக்கிடம், உடனே புறப்பட்டு வரவும் என்று கண்டிருந்தது. மறுநாள் காலை ஸ்ரீகாந்த்ராவ் தன் ஊருக்கு விரைந்து செல்ல வேண்டியதாயிற்று. தன்னை தவிர பப்பாவுக்கு அத்தகைய பணி செய்ய வேறு எவரும் இல்லாத நிலையில் சுவாமிஜி தான் என்ன செய்வது என்று கேட்டார். பப்பாவோ திட்டமிட்டபடி ரிஷிகேஷம் செல்லுமாறு சுவாமிஜியை பணித்தார். மாதாஜி ஒன்றும் பேசவில்லை. ஸ்ரீ காந்த்ராவ் சென்று விட்டமையாலும் அந்த காலியிடத்தை நிரப்ப வேறு ஒருவரும் இல்லாத நிலையில் தனக்கு போக மனமில்லை என்று சுவாமிஜி கூறினார். பப்பாவும் போக வேண்டாம் என்று சொன்னார்.
அதுவே ஆசிரமத்தை விட்டு வெளியே செல்ல சுவாமிஜி மேற்கொண்ட கடைசி முயற்சியாகும். ஸ்ரீகாந்த் ராவ் புறப்பட்டு சென்றதும் சுவாமிஜி பப்பாவின் சேவைக்கு திரும்பியதும் ஒரு தற்செயலான நிகழ்ச்சியாக தோன்றலாம். ஆனால் சுவாமிஜி அதை இறைவனின் புரிந்து கொள்ள முடியாத திருவுளச் செயலாக கண்டார். தனிமையை நாடி தீவிர ஆன்மீக சாதனையில் ஈடுபட எண்ணியிருந்தாலும் பப்பா தன்னை ஆசிரமத்தில் வைத்திருக்க முடிவு செய்ததில் சுவாமிஜிக்கு மனப்போராட்டம் ஏதும் ஏற்படவில்லை. தனிமையை நாடுவதற்கு பதிலாக பப்பாவுக்கும் மாதாஜிக்கும் சேவை செய்து கொண்டே ஆன்மீக பயிற்சியில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பை சுவாமிஜி வரவேற்றார். மகாராஷ்டிரா சுற்றுப்பயணத்திற்கும் சந்நியாசம் மேற்கொண்டதற்கும் முன்பாக சுவாமிஜிக்கு ஸ்ரீ ரமண மகரிஷியை தரிசிக்கும் பெரும் பேறு கிட்டியது. மகரிஷி மகா சமாதி அடைவதற்கு 3 நாட்களுக்கு முன்பு இது நிகழ்ந்தது. மறக்க முடியாத அந்த அனுபவம் சுவாமிஜிக்கு தன்னலமற்ற சேவை, தியாகம் ஆகிய பண்புகள் நிறைந்த வாழ்க்கையை மேற்கொள்ளும் பலத்தை அளித்தது. பூஜ்ய பப்பாவும் முன்பு ஸ்ரீ ரமண மகரிஷியை தரிசித்ததையும் அவர் அருளால் பப்பாவுக்கு பாரெங்கும் நீக்கமர நிறைந்த பரமானந்த ராமனின் அரிய தரிசனம் கிடைத்ததையும் நினைவு கூர்ந்தார். மகரிஷியை மாபெரும் சூரியனாகவும் ஆன்மீக வானில் எல்லாவற்றுக்கும் மேலான நிலையில் ஒளிர்ந்து கொண்டிருப்பவர் என்றும் சுவாமிஜியால் கருதாமல் இருக்க இயலவில்லை. அடுத்த தலைப்பு குரு சேவைக்கு அர்ப்பணித்த வாழ்வு. பூஜ்ய மாதாஜியின் நோய்வாய்ப்பட்ட இறுதி நாட்களில் சுவாமிஜி ஆசிரம பணிகளை கவனித்துக் கொள்ள வேண்டியதாயிற்று. பணிகள் நன்கு நடைபெற்றாலும் தான் பக்திபூர்வமான சேவை செய்யவில்லை என்று உள்ளுணர்ச்சி சுவாமிஜியை உறுத்தியது. அவர் தனது பணிகளில் மனநிறைவு அடையவில்லை. தன் பணிகளை இறை உணர்வுடன் செய்ய மிகவும் பாடுபட வேண்டியதாயிற்று. தவிர்க்க முடியாத நிறை குறைகள் ஏற்பட்டன. சில ஆண்டுகள் கழிந்த பின்பே குருவின் அருளால் அவருக்கு சலனமற்ற சமநோக்கு மனநிலை கிட்டியது. பூஜ்ய மாதாஜிக்கு பணி செய்த போது ஆசிரமத்திலேயே தனிமையில் 3 மாதம் கடுமையான ஆன்மீக சாதனையில் ஈடுபடும் தீவிர ஆர்வம் சுவாமிஜிக்கு தோன்றியது. பூஜ்ய மாதாஜியும் அவருடைய திட்டத்துக்கு ஒப்புக்கொண்டார். சொற்ப உணவை மட்டும் ஏற்று ஓர் அறையில் கதவை தாளிட்டு கொண்டு முழு மூச்சுடன் குரு மந்திரத்தை அவர் உச்சரிக்கலானார். நாள்தோறும் 24 மணி நேரத்தில் 23 மணி நேரம் இவ்வாறே செய்து வந்தார். மனதிலிருந்து விருத்திகள் அகன்ற நிலையில் தீவிரமாக சாதனையை மேற்கொண்டு தன்னுள் ஆழ்ந்து சென்று அழியாத ஆனந்தம், அமைதியை சுவாமிஜி அனுபவித்தார். குருவின் அருளின்றி இது சாத்தியமாயிருக்காது. அந்த அருள் சாதனையின் தொடக்கத்திலும் இடையிலும் முடிவிலும் இருந்து வந்திருக்கிறது. மாதாஜி ஆசிரம பணிக்கு தன்னை மிக அன்புடன் பயிற்சியளித்து தயார் செய்ததை சுவாமிஜி நினைவில் வைத்திருந்தார். சிறிதும் சுயநலமின்றி பரிபூரண அடக்க உணர்வுடன் சேவை செய்ய வேண்டுமென்று மாதாஜி எதிர்பார்ப்பார். சேவையில் பூர்ணத்துவம் என்ற லட்சியத்தை சுவாமிஜியின் முன் மாதாஜி வைத்திருந்தார். எல்லாவற்றையும் கவனித்துவிடும் மாதாஜியின் கண்களில் கவனக்குறைவால் செய்த சிறு தவறு கூட பட்டுவிடும். அது பெரும் தவறு போல் அவருக்கு தோன்றவே விமானத்திலிருந்து குண்டு பாய்வது போல் அவர் வெகுண்டு எழுவார். இத்தகைய சில சந்தர்ப்பங்கள் சொற்பமாகவே இருந்தன. மகா பிரகிருதி, மகா சரஸ்வதி, மகா லக்ஷ்மி, மகா காளி ஆகிய தேவிகள் யாவரும் சேர்ந்த மொத்த உருவமாக மாதாஜி விளங்கினார். பிரபஞ்சத்தின் மகா சக்தி அவர். அவருடைய செயல்கள் சில நேரங்களில் சற்றும் புரிந்து கொள்ள முடியாதவையாக இருக்கும். ஆனால் அவருடைய வாழ்வின் லீலை அற்புதமாகவும் சிறப்பாகவும் நிகழ்ந்தது. தன்மேல் மாதாஜி வைத்திருந்தது ஆழ்ந்த, நெருக்கமான, அளவிட முடியாத அன்பு என்று சுவாமிஜிக்கு தெரியும். மாதாஜி இறையன்பின் அவதாரமாவார். அடுத்த தலைப்பு குருவின் அருட்சுடரை ஏந்துபவர். பூஜ்ய மாதாஜி மகா சமாதி அடைந்ததிலிருந்து சுவாமிஜி ஆசிரம பணிகளை மிக சிறப்பாக கவனித்துக் கொண்டு வருகிறார். பூஜ்ய பப்பாவும் மாதாஜியும் வகுத்து கொடுத்த உன்னத சேவையின் நெறிமுறைகளை அவர் முழுமையான ஈடுபாட்டுடன் பின்பற்றி குரு சேவையாக ஆற்றி வருகிறார். பக்தர்கள் பூஜ்ய பப்பாவும் மாதாஜியும் தங்களுக்கு வழங்கியுள்ள பெரிய அன்பளிப்பு என்று சுவாமிஜியை கருதுகின்றனர். பூஜ்ய பப்பாவின் பிரபஞ்சமளாவிய அருட்பார்வையும் பூஜ்ய மாதாஜியின் பரந்த இதயமும் ஒருங்கே சுவாமிஜியிடம் நாம் காண முடிகிறது. ஒரு நாளின் பெரும் பகுதி ஏதாவது பணியில் ஈடுபட்டு கொண்டே இருப்பினும் சுவாமிஜி தன் அகத்தே அமைதியாக இருக்கிறார். தன் அகத்தில் உறையும்
குருவிடம் தன் இதயம், மனம், ஆன்மா என்று எல்லாவற்றையும் இவர் பூர்ண சரணாகதி செய்துள்ளதையே இது காட்டுகிறது. குருவின் அருளே அவரை முழுமையாக ஆட்கொண்டுள்ளது. தன்னுடைய இளமை பருவத்தில் தன்னை குழப்பி வந்த கேள்விக்கு சுவாமிஜி இறுதியில் விடை பெற்று விட்டார். வாழ்வின் லட்சியம் நம் ஆன்மாவின் இறைத்தன்மையை உணர்ந்து அதன் ஒளியில் சுதந்திரமாக ஆன்ம சக்தியில் வாழ வேண்டும். அதன் மூலம் மக்களுக்கு சேவை செய்வதே இறைவனுக்கு சேவை செய்வது என்பதை சுவாமிஜி புரிந்து கொண்டார். பல உருவங்களில் வருகை தரும் அன்பர்கள் சாட்சாத் ராமனே பல கோரிக்கைகளை எழுப்புகிறான். நல்லவர் தீயவர் என்று பாராமல் சுவாமிஜி அவர்களுக்கும் உதவி செய்கிறார். துயருடன் வரும் எவரும் சுவாமிஜியை பார்த்த பின் வெறுங்கையுடன் திரும்புவதில்லை. பல சமயங்களில் ஆசிரமத்துக்கு வருகை தருவோரும் பக்தர்களும் தம் நோய் பிணிகள் தீர்க்க சுவாமிஜியின் உதவியை நாடுவர். சுவாமிஜி உடனே உதவி செய்வார். பல ஆண்டுகளுக்கு முன் தற்செயலாக சுவாமிஜிக்கு ஒரு ஹோமியோபதி நூல் கிடைத்தது. தன் நோய் ஒன்றுக்கு நிவாரணம் பெற சுவாமிஜி அந்த நூலை படித்தார். அதில் கண்ட மருந்தை உட்கொண்டதும் சுவாமிஜியின் நோய் குணமடைந்தது. ஹோமியோபதி மாத்திரைகளின் பயன் சுவாமிஜிக்கு தெரிய வந்தது. ஹோமியோபதி மருத்துவத்தை ஆழ்ந்து கற்றுணர்ந்து பல ஆண்டுகள் நூற்றுக்கணக்கான பக்தர்களுக்கு நோய் தீர தானே மருந்து கொடுத்து சிகிச்சை அளித்தார். ஆசிரமத்தின் அருகே வாழ்ந்த ஏழை மக்கள் அவருடைய மருத்துவ திறனின் முழு பலனை பெற்று பயனடைந்தனர். 50 துவக்க காலத்தில் பூஜ்ய மாதாஜிக்கு ஆங்கில மருந்துகள் ஒத்துக்கொள்ளவில்லை. பூஜ்ய மாதாஜியின் சாதாரண உடல் உபாதைகளுக்கு சுவாமிஜி அவ்வப்போது சிகிச்சை அளிக்கலானார். மாதாஜி மகா சமாதி அடையும் வரை இப்பணி தொடர்ந்தது. பூஜ்ய மாதாஜி எப்போது கடுமையான நோய்வாய்ப்பட்டாலும் டாக்டர் ஹியூயோ மியரும் டாக்டர் MBBS மணியும் ஆசிரமத்திற்கு வந்து சிறிது காலம் தங்குவர். அவர்கள் சென்ற பின் சுவாமிஜியே சிகிச்சையை தொடர வேண்டியிருந்தது. அவர் மேல் முழு நம்பிக்கையும் வைத்திருந்த மாதாஜிக்கு வேறு யார் சிகிச்சை அளித்தாலும் பிடிக்கவில்லை. தன்னுடைய அமைதியான பண்பாலும் கண்ணியமான தன்மையினாலும் மனதை தொடும் தன்னலமற்ற அன்பு கலந்த சிறு உதவிகளாலும் சுவாமிஜி எல்லோர் இதயத்திலும் இடம்பெற்று விடுகிறார். அவரிடம் எந்தவித பாசாங்கோ போலி அடக்கமோ கிடையாது. அவர் எப்போதும் போல் இருக்கிறார். அவர் முதியவர்களிடமும் இளையவர்களிடமும் சகஜமாகவும் இயல்பாகவும் பழகுகிறார். அவருடைய அரவணைத்து செல்லும் அன்புக்கு எவருமே விலக்கில்லை. செல்வந்தராயினும் ஏழையாயினும் உயர்ந்தவராயினும் தாழ்ந்தவராயினும் கற்றவராயினும் கல்லாதவராயினும் சாதுவாய் இருப்பினும் பாவியாய் இருப்பினும் முகஸ்துதி செய்பவராய் இருப்பினும் அறிவில்லாதவராயினும் அடக்கமானவராயினும் ஆணவம் மிகுந்தவராயினும் அனைவரும் சுவாமிஜியின் சகஜமாக இருப்பதை காண்கிறோம். ஒவ்வொருவரும் சுவாமிஜியின் அன்பு பார்வையை பெறுகின்றனர். தெய்வீக அன்பின் சக்தியை சுவாமிஜி பெரிதும் நம்புகிறார். நம் வாழ்விலும் செயல்களிலும் அன்பு நிறைந்திருக்க வேண்டும் என்பதே அவர் கொள்கை. பூஜ்ய பப்பா மாதாஜியின் ஆன்மீக குடும்பம் அன்பின் மூலமாகவே வளர்ந்து அபிவிருத்தி அடைந்துள்ளது. இக்கருத்துக்களை நம் அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க பப்பாவின் அருளையும் பூஜ்ய மாதாஜியின் அருளையும் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் அருளையும் வேண்டி சத்குரு சிந்தனையை நிறைவு செய்வோம். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்.